எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். முக்கியமான மேட்ச்சு, த மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரிஸ், இந்தியா பாகிஸ்தான். வெற்றி மட்டு நான் விகே எல்லாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன ஆச்சு? இந்தியா பாகிஸ்தான் நமக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய மெமரிஸு. அந்த அமீர் சொஹைலில் வந்து வெங்கடேஷ் பிரசாத் போல்ட் ஆக்குனது, இந்த சஹாரா கப்பு அதில் வந்து நிறையா ஜெயிச்சது, எக்கச்சக்க மெமரிஸ் இந்தியா பாகிஸ்தான். அப்படின்னா வேர்ல்டு கப்லையும் தோத்தது கிடையாது. இந்த T20ல வந்து ஆனால் இதே துபாயில் செமையாக அடி வாங்கினது வந்து ஒரு பேட் மெமரி. மட்டு வெற்றி உங்களுக்கான மெமரிஸை சொல்லிட்டு நம்ம ஷோ ஆரம்பிப்போம். சொல்லுங்கள். என்னோட முதல் மெமரி ஃபர்ஸ்ட் நான் பார்த்த கிரிக்கெட் மேட்ச் நேரா போய் பார்த்தது இந்தியா பாகிஸ்தான். சையத் அன்வர் ம் 194 அடிச்சது. ம் கொஞ்சம் போய் மீன் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் தோத்தோம். பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. முதல்ல ம் நேரா பார்த்த கிரிக்கெட் மேட்ச். ம். டிராவிட் செஞ்சுரி அடிச்சது. நேரா பார்த்த மேட்சா நீங்க பார்த்த மேட்சா? நான் நேரா பார்த்த மேட்ச். ஓகே, நீங்க நேரா நேரா தான் விளையாண்டுருக்க மாட்டாரு. சரி, நீங்க நேர்ல போய் பார்த்த மேட்ச். ஓகே. எனக்கு இருக்கிற மெமரி வந்து முன்னாடி நீங்க சொன்னதுதான். மீர் ம் சோஹேலும் வெங்கடேஷ் பிரசாத் என்கவுண்டர் தான். அது ம் டிஃபைனிங் இது. அப்புறம் பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப எப்படி நம்ம ரைவல்ரி ஸ்டார்ட் ஆச்சு மியாண்டர் காலத்துல இருந்து அந்த ம் ஜெயிச்சுட்டு குதிக்கிறது அப்படிதான் வந்து ம் இதை தான் கிக் ஸ்டார்ட் பண்ணதா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரிஸ் திருப்பி இதுக்காகவே குரூப் கிரியேட் பண்ணி இந்தியா பாகிஸ்தான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெஃபினட்டா கிரியேட் பண்ண டோர்னமெண்ட் குரூப் வைஸ் இது ம். வருஷம் வருஷம் எல்லா குரூப்லயும் நடந்துட்டு இருக்கு. ஆஹ் இந்த வருஷமும் ஏன் சண்டே நடத்துறாங்கன்னா ப்ராப்ளி ஏன் இந்த NFL ஃபைனல்ஸ் சூப்பர் பவுலோட அதிகமா வியூவர்ஷிப் இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. ஹோப்ஃபுல்லி வி லிவ் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மேட்ச். சூப்பர். இந்தியா வந்து ஒரு வின்னோட வர்றாங்க, கான்ஃபிடென்ட்டா வர்றாங்க. பங்களாதேஷோட இருந்தாலும் இந்தியா கம்மிங் ஆஃப் அ வின். பட் பாகிஸ்தான் வந்து ஒரு ட்ரப்பிங் வாங்கிட்டு வர்றாங்க நியூசிலாந்து கிட்ட. ரெண்டு பேருமே வேற வேற ஃபார்ச்சூன்ஸு. ஸோ இந்த மேட்ச் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பிளேயிங் லெவன்? பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு மேஜர் இன்ஜுரி வரி, ஃபக்கர் ஜமான் ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு. இந்தியா வந்து ஆல் குட் so far. ஸோ பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் மட்டும்? தேல் பிளே அதே பிளேயிங் லெவனோட தான் விளையாடுவாங்க. அந்த ஃபகாஸ் ஆகும் பதில் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறான்றதை பொறுத்து தான். எதிர் ஏற்கனவே இருக்கிற ரிசர்வ் ஓப்பனர் உஸ்மான் கான், அதில் புதுசாக வந்த இமாமுல்லக். மாமுல்லக் இமாமுல்லக் தான் ஆடணும்னு நான் நினைக்கிறேன். இமாமுல்லக் இல்லைன்னா அதே கொஞ்சம் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னாச்சும் இருப்பாங்க டாப் ஆர்டர்ன்றது. பட் ம் ஏற்கனவே ஒருத்தர் ஸ்குவாட்ல வந்து நீ தான் ரிசர்வ் ஓப்பனர்னு எடுத்துட்டு ம். அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ஜுரி அவனை விளையாட ம். விடாம வெளியே இன்னொருத்தனை நீங்க கொண்டு மட்டும் வந்து ஹர்ஷ்தீப் சிங் ஏற்கனவே ஸ்குவாட்ல எடுத்துட்டு அவர் தான் மும்ரா இல்லாட்டி டெத்ல போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தோ ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்து விளையாட விட்டு 3 விக்கெட் எடுக்கிறீங்க. இல்ல இல்ல அதுவும் அது ஓகே தான், கஷ்டம் அஹ் தான். பட் பவுலிங்ல யா- வந்து நம்ம சொல்லலாம் பிரிங்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். இன்னும் கொஞ்சம் பேஸா போடுவாரு, பவுன்ஸா போடுவாரு அப்படின்னு. பட் ஓப்பனிங் பேட்டிங்ல அப்படி எதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது இல்ல. இப்படி ஓப்பனர்னு ஒருத்தர் எடுத்தாச்சு. ம். உஸ்மான் கான் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் பிகாஸ் பிரைமரியா அவர் யூஏக்காக நிறைய யூஏ லீக்ஸ்ல துபாயில ஆடி துபாய் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கலாம். ஸோ அந்த காரணத்துக்காக கூட ஜஸ்ட் உஸ்மான் கான் யூஸ் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா he was going to become a UAE national before he was called into the பாகிஸ்தான் வேர்ல்ட் கப் ஸ்குவாட் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப உஸ்மான் கான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. கோயிங் டு ஓப்பன் இல்ல அந்த இந்த T20 லீக்ல லோக்கல் பிளேயராகவே விளையாடினாருன்னு நினைக்கிறேன். அதான் பட் அங்க ஈவன் தென் எல்லாத்துக்கும் ஒரு கோட்டா இருக்கு. இமாமுக்கும் ஒரு கோட்டா இருக்கு. இமாம் தான் பிளே அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன இதுன்னு பார்ப்போம். பட் தென் இந்த கண்டிஷன்ஸ்க்கு அதான் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் நம்ம ஏற்கனவே பேசணும். சதா மாதிரி ஒருத்தர் உள்ள இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் இருக்க ஆப்ஷன் தானா? ஏமாட்டு 3 பேர் தான், இந்த அப்ராரு, குஷ்தில், அப்புறம் அந்த சல்மான் ஆகா வச்சு தான் ஓட்ட போறாங்களா? 3 ஸ்பின்னர் அதே மாதிரி பிச்சு இருக்கும்னு சொல்ல முடியாது. பக்கத்து பிச்சு இப்போ யூஸ்வலாக எல்லா இப்போ ஐஎல் லீக் எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட் பவுலிங் தான் நல்லா இருந்துச்சு. இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஸ்பின் ஆச்சு, ஆக்சுவலாக நல்லாவே ஸ்பின் ஆச்சு. அதே மாதிரி அடுத்த பிச்சு இருக்கும்னு சொல்ல முடியாது. ம். அது ஓகே. பட் தென் சொல்லு வெற்றி. இல்ல அது மோஸ்ட்லி பிச்சு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். சேஞ்ச் பண்ணிட்டு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்க ஆஹ், சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் bowlersக்கு எய்டா இருக்கும். அதுக்கப்புறம் 3 ஸ்பின்னர்ஸ் வச்சு கேப்டலைஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பிச்சு சேஞ்ச் பண்றதுக்கு தான் மோஸ்ட் லைக்லி பாசிபிலிட்டி. ஓகே. கண்டிப்பாக இந்த நேத்து பிச்சை கொஞ்சம் நம்ம சைடில் தானே விளாடணும். அப்போ இப்போ இந்தியா பாகிஸ்தான் சென்டர் பிச்சில் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஏற்கனவே. இப்போ தான் அப்பயே சொன்னாங்களே மேட்ச் நடக்கும்போது, நடுவில் கொஞ்சம் சென்டர் பிச்சு ஏற்கனவே ரெடியாக தான் வச்சிருக்காங்க. ம்
ஆமா. இப்போ போன மேட்ச் வந்து பாபர் அசாம் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ம். அதுக்கப்புறமும் வந்து என்ன மாதிரி ஆக்சுவலி அதான் இப்போ கோலியும் நம்ம பேசினது தான் பாபருக்கும் இப்போ ரெண்டுமே ஒரே கதை தான். ரெண்டு பேருமே தேர் லுக்கிங் டு ரீடிஸ்கவர் தேர் நாட் அட் தேர் பெஸ்ட், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் தென் தே கேன் பி, ரெண்டு பேருமே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டாக இருந்தவங்க. பட் போத் ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் அட் தேர் பெஸ்ட். என்னதான் பூசி முழுங்கினாலும் ரெண்டு பேருமே வந்து இப்போ ரொம்ப சுமாராக தான் விளையாடிட்டு இருக்காங்க. ரீஇன்வென்ட் பண்ணுவாங்களா? என்ன நினைக்கிறீங்க? இல்ல விராட் பாகிஸ் கோலி கூட சரி கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பாபர் ம், அசாம்க்கு என்னன்னு தெரியல. அவ்வளோ வயசும் இன்னும் மேபி இன்னும் ஒரு 2 வருஷம் கம்மியா இருக்குமா? ஃபிட்னஸா ம், இல்ல டெக்னிக்கலி அதே மாதிரி தான் இருக்கா. எதுவும் சேஞ்சஸ் தெரியல. அதான் மைண்ட் ம். செட் தான் நினைக்கிறேன். விராட் கோலி யூஸ்வலா மைண்ட்ஸ். ஒரு ஃபயர் ம், கண்டுபிடிப்பார் பாகிஸ்தானோட விளையாடுறப்ப. மேபி ம், நான் இந்த சண்டே மேட்ச்ல ஹி வில் ரீடிஸ்கவர் இஸ் ஃபயர். அதோட ஒரு ம். கொஞ்சம் ஃபார்ம் ரீடிஸ்கவர் பண்ணுவார். இந்த தடவி அடிக்காம கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டா விளையாடுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பாபரு பாபரு அவர் விராட் கோலியோட போட்டி போடுவார். அதிகமா யார் பிடிக்கிறாங்க. யார் டாக்டர் வைக்கிறான்னா? ஆனா இவங்க நல்லா பவுலிங். இப்ப ஷமி போட்டார். இன்னைக்கு போட்ட மாதிரி ஷமி அன்னைக்கும் போட்டாரு. இல்ல கூட போட போற பேசர் ஹர்ஷித் ராணாவும் ஹர்ஷதீஷ் நல்லா போட்டாருன்னா பாபர் மேட் ஸ்டில் பி இன் ட்ரபிள். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வருமான்னு தெரியல. பட் என்னன்னா ம், அந்த நியூசிலாந்து மேட்ச்லயும் he was not beaten. நான் ஒன்றும் பெருசா நிறைய ஆகல, பயங்கர கஷ்டப்படல நல்ல அப்படிலாம் இல்ல. he was in defensive mindset. டிஃபெண்ட் பண்றேன்னு தான் இருந்தது தவிர லைக் என்ன சொல்றது, நான் வந்து பால் நிறைய மிஸ் பண்ணி விளையாட முடியாம அப்படிலாம் கஷ்டப்படல. எல்லா பாலும் டிஃபெண்ட் பண்ணியே லைக் டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடிட்டு இருந்தேன். அண்ட் அவங்களோட கேம்ல அந்த ஃபக்கா சமன் கொஞ்சம் இன்ஜுரி ஆனதுனால கொஞ்சம் நிறைய சிங்கிள்ஸ் எடுக்க முடியாம இருந்துச்சு அந்த இதுல. ம். இன்னைக்கு இப்போ இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்ல எப்படி ஹிருதாயினால ஒரு 15-20 ரன் போச்சோ, அந்த மாதிரி அன்னைக்கு அவங்களுக்கும் ஒரு 15-20 ரன் போச்சு, அப்படி தானே? தான் 10 ரன் போயிருக்கோம். ம். ஓகே. சரி, டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு பண்ணது நியூசிலாந்து, இது இந்தியா பங்களாதேஷ்ல பண்ணது ஃபீல்டிங்கு பண்ணணும்னு ரோஹித் சர்மா நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஹி டோல்ட் இந்த இது டாஸ். நான் திருப்பியும் நினைச்சேன் ஃபீல்டிங் தான் பண்ணுவாங்களா? நான் நினைச்சேன் பேட்டிங் தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் இப்போ அதெல்லாம் வந்து போஸ்ட் வெயிலா இருக்குல்ல, ரோஹித் சர்மா வெயில்ல. ஒரே மேட்ச்ல சொல்ல முடியாது அப்படின்னு வெயில்ல ஃபீல்டிங் பண்ணணும்னு. ஆ, வெயில்ல ஃபீல்டிங் பண்றது பெட்டர் இல்ல, ஓப்பனிங் பண்ணி பேட்டிங் பண்றதுக்கு வெயில்ல. அதான் அதான். தான். பட் ஆனா திருப்பி இத்தனை ஸ்பின் அடிச்சுட்டு மேபி டியூ இருக்கும்னு எதிர்பார்த்தாங்களோ என்னமோ. தட்ஸ் வை டாஸ் ஜெயிச்சாலும் நாங்க ஃபீலிங் தான் பண்ணியிருப்போம்னு அவர் ப்ரிஃபர் பண்ணதுக்கு. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ வரும்னு எதிர்பார்த்தா வரல. வெல் குட். ம், அதே மாதிரி சண்டேயும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் டாஸ் ஜெயிச்சா பாகிஸ்தானோட ஓபன் பண்ணி நல்ல பிக் ஸ்கோர் அடிச்சு விட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து பண்ண மாதிரி தான் பண்ணணும். நல்ல ம். அந்த மாதிரி கான்ஃபிடன்ட். கேம்ஸா அப்படிதான் அப்ரோச் பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன். பேட் ஃபர்ஸ்ட், பேட் வெல், கெட் 300 ஆன் த போர்ட் அண்ட் தென் போல் இந்த மேட்ச் கன்வென்ஷனல் அப்ரோச் தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தட் would be the பெஸ்ட் ஆப்ஷன் பிகாஸ் இவங்க இருக்க இப்போ பேட்டிங் ஃபார்முக்கு பாகிஸ்தான் கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணா தே கேன் ஸ்டம்பிள் a bit. ஆனா கிவன் ம், தட் அவங்க அதே டீம் தான் இப்போ 300+ சேஸும் பண்ணாங்க. ம். ஸோ அ- இந்தியா அது இல்ல பாகிஸ்தான். வெற்றி, இல்ல வெற்றி, அதேதான் இந்தியா இப்ப அன்னைக்கு சாட்னரும் பிரேஸ்வெல் எல்லாம் வச்சு முடிச்சு விட்டாங்கல்ல. இப்போ ஆமா. இவங்க வந்து ஒரு 300 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அக்சரும் ஜடேஜாவும் டாட் டாட் விக்கெட் விழுகுதோ இல்லையோ, 4 ரன் 5 ரன் 4 ரன் 5 ரன்னே போட்டு முடிச்சிருவாங்க, அப்படிதானே? மட்டும் அதுல அது ஒரு இது நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே. அவங்க சேஸ் பண்ணது இதான் வந்து பண்ண அதே மாதிரி இப்போ அவங்க டாப் ஆர்டர் புதுசா ஒருத்தவங்க உள்ள வராங்க, அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். இதே மாதிரி நம்ம டக்குன்னு நியூ பால்ல போட்டு ஒரு 4-5 விக்கெட் எடுத்தோன்னா அவங்க அந்த அளவுக்கு அக்ரெசிவா விளையாடவும் மாட்டாங்க. எவ்வளோ ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னு ஒரு தெரியாம விளையாடினா இதே மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து பவுலிங் பண்ணுங்கிற நீ அப்ப. ஏன் பவுலிங் போடுறது பெட்டர் தான். நம்ம சேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து எவ்வளோ டார்கெட் செட் பண்ணணும்னு தெரியாம ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர். டேஞ்சரஸா? பெட்டரா? இப்ப ம். தெரிஞ்ச டார்கெட் அவங்க சேஸ் பண்ணிட்டாங்களா நியூசிலாண்டோட? ட்ரை சீரீஸ்ல பண்ணாங்கல்ல, 2 மேட்ச் இல்ல. சேஸ் பண்ணாங்க. ஆனா அதோட ஆப்வியஸ் ஆப்போசிஷன் நியூசிலாண்டோட பண்ணல, ம். 350 அடிச்சாங்க. பட் ஆப்பிரிக்காவோட பவுலிங் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதனால சேஸ் அது ரொம்ப பண்ண. புவர் இல்ல. ம். இந்தியா இன்- பவுலிங்கும் சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் கம்பேர் பண்றப்ப ஐ வில் ஃபேவர் இந்தியாஸ் பவுலிங் தான். அப்படின்றப்ப இந்தியா இன்னும் கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட சேஸ் பண்ற மாதிரி இந்தியாவோட சேஸ் பண்ண இல்ல முடியுமான்னா சவுத் ஆப்பிரிக்கா வரும் இல்ல, சவுத் ஆப்பிரிக்கா 80 பவுலிங் தான் அது. எனிவே பவுலிங் அட்டாக் வாஸ் குவைட் வீக்ல.
ஓகே சரி, கீ கான்டெஸ்ட் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க இந்த இதுல? அப் ஃப்ரண்ட் முகமது ஷமி வர்சஸ் பாபர் அசாமா, இல்ல வேற என்ன நீங்க நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மா, அஃப்ரிதி. ஓகே, காலைல வாங்கிடுறது எடுத்த உடனே. ஷஹீன் அஃப்ரிடி வந்து இப்போல்லாம் உள்ள இன்ஸ்விங்கே பண்றது இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் அவ்வளோ ஒன்றும் பெரிய எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு பால் கூட போன மேட்ச் வந்து ஒரு பால் உள்ள ஸ்விங் ஆகல. ஸ்விங் ஸ்விங் ஆகிறதுக்கு பார்க்க கூட இல்லை. ஒரு பால் கூட ஃபுல்லாக ம் போடல. சரி, இப்போ லைட்ஸ்ல போடலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ வெற்றியை பொறுத்த வரைக்கும் கீ பேட்டில் வந்து ஷஹீன் அஃப்ரிடி ஆன் ரோஹித் சர்மா. உன்னுடைய கீ பேட்டில் என்ன மட்டு? நசீம் ஷா ஆன் ஆன் இந்தியன் ஓப்பனர்ஸ். early wicket இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். early விக்கெட், ப்ரிஃபரபிளி சுப்மன் கில், அப்படிதானே? இல்ல இல்ல, ஐ மீன் இதுக்காக சொல்ல, பட் ஜெனரலா சொல்றேன். அவுட் ஸ்விங் அந்த என்ன பண்றது, அவுட் ஸ்விங்ல கொஞ்சம் இவங்க மேட் என்ட்ரி இந்த மாதிரி போனாங்களே ஒரு வேர்ல்ட் கப்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஏர்லி விக்கெட் அவன் நசீம் ஷா அவுட் ஸ்விங் எல்லாம் கொஞ்சம் பார்த்து விளாடணும். பர்டிகுலர்லி இப்போ நம்ம நைட்டு சேஸ் பண்ணா கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 ஓவர்ஸ் தான் ஸ்விங் ஆகுது. அந்த 5-6 ஓவர்ஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ ஃபேண்டசி பிக்ஸ் ஆரம்பிச்சிடலாம். யார் ஆரம்பிக்கிறது? ஆரம்பிங்க. ஃபேண்டசி பிக்ஸ் ஃபார் பாகிஸ்தானுக்காக விளையாடுறப்ப விராட் கோலி வில் மேக் அ விராட் கோலி டோர்னமெண்ட். மட்டும் உன்னோட பிக்கு. ஐ அகெயின் கோ வித் சுப்மன் கில். ஓகே, அப்படியே நீயே பிக் பண்ணிட்டே இரு, அடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க இல்ல. நான் வந்து திருப்பி அகைன் ஐ பிக் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடியை போடுறதுனால ரோஹித் சர்மா எடுத்துக்கிறேன். செகண்ட் ரவுண்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன். நான் ஐ வில் பிக் பாபர் அசாம். வெற்றி, நீ எடு வெற்றி இப்போ. பாபர் அசாம் பாகிஸ்தான்ல இருந்தேன்னா அப்போ அஹ், சல்மான் அலி ஆகா. ஓ மை காட். மட்டும் நீ எடு. போன தடவை ஹர்திக் பாண்டியா இன்னும் நிறைய ஓவர் போடுவான்னு பார்த்தேன். ரொம்ப ம் கம்மியா ஓவர். பாகிஸ்தான்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, I'll go with ஹர்திக் பாண்டியா again. ஓகே, நான் வந்து அக்சர் பட்டேல் இருக்கிறேன். போன மேட்ச் வந்து அன்பார்ச்சுனேட்லி ஹேட்ரிக்கை மிஸ் பண்ண அக்சர் பட்டேல். இந்த மேட்ச் ஹேட்ரிக் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசையோட நான் அக்சர் பட்டேலை பிக் பண்றேன். வெற்றி, உன்னோட பிக்கு? ஃபைனல் பிக் வந்து ஷமி. ஓகே, சூப்பர், நல்ல பிக்கு. மட்டும் உன்னோடது? No, no, something tells me I'll go with Shreyas Iyer. ஓகே, ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர், சுப்மன் கில்லு, ஹர்திக் பாண்டியா நீ எடுத்திருக்க. நான் வந்து ரோஹித் சர்மா, பாபர் அசாம், அக்சர் பட்டேல் எடுத்திருக்கேன். வெற்றி, நீ? ஷமி, விராட் கோலி, சல்மான் அலி ஆகா. சூப்பர். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபேண்டசி பிக்ஸு. இப்போ நம்ம ஃபேண்டசி பிக்கில் இல்லாத விராட் கோலி இந்த மேட்ச்சுக்கு உள்ளே வந்துட்டாரு. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிசல்ட்ஸு ஏன்னா இந்தியா ஜெயிக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் என்னென்ன சொல்கிறீங்க? இந்தியா தான். எனக்கும் இந்தியா தான். கோயிங் வித் இந்தியா. அட்டு இந்தியா தான் ஜெயிக்கும். பட் ஜெயிச்சுட்டா பாகிஸ்தான் அவுட் ஆஃப் டோர்னமெண்ட், பரவாயில்லையா? பங்களாதேஷோட பரவாயில்ல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பாகிஸ்தான் அவுட்டாக தான் போகும். பங்களாதேஷோட இருந்தாலும் கான்ஃபிடண்டா சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா இந்தியாவுக்கு தான் சான்ஸ் அதிகம். ம். ஓகே, டன். அப்போ நான் வந்து என்னோட ஃபைனல் தாட் சொல்லிடுறேன். துபாயில் வச்சு தோத்தாங்க அந்த T20 வேர்ல்ட் கப்பில். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பாபர் ரிஸ்வான் 152 ஃபார் நோ லாஸ். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மேட்ச் வந்து கான்ஃபிடண்ட்டாக இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் தே ஷுட் வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட், லுக் டு ஸ்கோர் 300 அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பாகிஸ்தான் டு வெல் பிலோ 250. இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இந்தியா எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஃபைனல் தாட் சொல்லிட்டா வி கேன் க்ளோஸ். நான் வந்து அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக சொல்லுவேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதே மாதிரி பவுலிங் போட்டு ரன் ஸ்கோரிங் எவ்வளோன்னு ஒரு டார்கெட்னு தெரியாமல் இருக்கிற மாதிரி பிச்சஸ் இருக்கு இப்போ. ஸோ அதால் எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் அதனால தான், சாரி டு பண்ணுறது இன்டரப்ட் யூ, வந்து அதனால தான் வந்து இந்த மாதிரி early இருந்த டோர்னமெண்ட்டே ஒரு தடவை பேட்டிங் ஆடிடலாம், இந்த வெனியூல தான் ஆட போறாங்க ஒரு ஆடிலாம் நான் நினைச்சேன். பட் யூ ஹேவ் யூர் ரீசன்ஸ், சொல்லு. இந்த மேட்ச் ஜெயிச்சா அடுத்த மேட்ச் நம்ம நான் அந்த மாதிரி பண்ணலாம்ல. இந்த மேட்ச் ஜெயிச்சா தான் நம்ம குவாலிஃபை ஆகிட்டோமே. அது சரி, அதுக்கு ஓகே. சொல்லு. ம் அதான் டார்கெட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியாமல் அப்புறம் கொஞ்சம் அக்ரெசிவாக விளையாடணும். நடுவில் இவங்க ஸ்பின்னு போடுவாங்க. அதுக்கு வந்து விராட் கோலிலாம் இவங்க அக்ரெசிவாக விளையாடாமல் இருக்கிறோம்னா ஃபஸ்ட்டு அவங்க இது பண்ணிட்டோம். அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கட்டும்ன்றோம். ஒரு 2 மேட்ச் விளையாடனா அதுக்கப்புறம் நம்ம பிச் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும், 2 பிச்சில் சேர்த்து. ஓகே. இந்தியா ஒரு நல்ல ஓடிஐ டீம். வெல் டெவலப்டு, நல்லா ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. தே நோ ஹவு டு சேஸ், தே நோ ஹவு டு செட் டார்கெட்ஸ்.
ஸோ எப்படி போனாலும் ஐ திங்க் வில் பி ஃபைன். அந்த நோட்டோட ஐ திங்க் வி வில் வின் திஸ் சண்டே அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் வாண்ட் பி a க்ளோஸ் மேட்ச் லைக் டுடே ஆர் drag out லைக் டுடே. பட் ஒரு நல்ல மேட்சாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அது on that note, thank you for joining. Bye. பாய் பாய்.